நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேசக்கூடிய மிக முக்கிய தலைப்பு 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அரசாணை வெளியீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்குமா? காங்கிரசினுடைய கேள்வி எழுகின்றது. இங்கே உண்மையிலே சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைதானா என்ற விவகாரங்களை தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய போகிறோம் என அறிவிப்பை மிகப்பெரிய குழப்பங்களுக்கும் விவாதங்களுக்கும் மத்தியிலே பாரதிய ஜனதா அறிவித்திருக்கிறது. 2024 செப்டம்பர் மாதம் RSSனுடைய மோகன் பாகவத் அகில உலக தலைவர் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்ற அறிவிப்புக்கு பின்னால் தற்போது 25 பாரதிய ஜனதா இதை அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பீகார் போன்ற ஒரு மாநில தேர்தல்களை மட்டும் முன்னெடுத்து செல்வதற்காக இந்த அறிவிப்பு இல்லை என பொது ஊடக பார்வைகள் இருந்தாலும், தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய சச்சின் பைலட் தாமதப்படுத்தக்கூடியவை தலைப்புச் செய்திகளை உருவாகுவது, இது போன்ற வழக்கமான நாடகத்தை தான் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது என்கிறார் திரு சச்சின் பைலட். அதே போன்று ஜெயராம் ரமேஷ் 2026 சென்சஸ் தேவை, இதற்காக 10,000 கோடி ரூபாய்களை ஒதுக்கியிருக்கக்கூடிய நிலையில் அரசு வெறும் 574 கோடிகள் மட்டும்தான் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் 2028 தாமதப்படுத்தக்கூடிய மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளை காங்கிரஸ் கடும் புகாராக வைத்திருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்போது சேர்த்து நடத்தப்படுவது என்று கூறப்பட்டாலும் அதற்கான சமிச்சைகள் முழுவதுமாக துடைத்தெறியப்பட்டிருக்கிறதா? நிறைய பேசுவோம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ரங்கராஜ் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அதே போன்று அரசியல் விமர்சகர் தோழர் ஐயா நித்யானந்தம், அரசியல் விமர்சகராக தேவப்பிரியா, அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஐயா முருகேயன். ரங்கராஜ் சார், இந்த நடவடிக்கையில் முதற்க நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த குழப்பமாகத்தான் இருக்கிறார்களா, ஏதோ ஒன்றை அறிவித்து விட்டு தடுமாறுகிறதா பாஜக? இப்போ இந்த பல திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, ஆனால் அது எப்போ வரும்ன்றது நமக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இல்லை. இப்போது உமன் ரிசர்வேஷன் பில் அறிவிக்கப்படுது, அது டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் என்றைக்கு முடிவாக வரும்ன்றது அது 3-4 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன் நேஷன் ஒன் போலும் ஏற்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது, ஆனால் அது எப்போ வரும் அதுவும் சொல்ல முடியாது. அடுத்த தேதியில் வருமா தெரியாது, அது ஒரு கேள்விக்குறி. இப்போ இந்த சென்சஸ் ரிப்போர்ட் இப்போது 2027 தொடங்கி இது எப்போ முடித்து, இது எப்போது, இந்த அடிப்படையில் பிறகு அரசு முடிவெடுக்கணும். இது மாதிரி பல்வேறு சிக்கல்கள் உள்ள இந்த முயற்சி எடுத்தாலும் வரவேற்கத்தக்கது என்று ஒரு கொள்கை அளவில் எடுத்துக்கிட்டாலும் இது எதுக்குமே ஒரு ப்ராப்பர் ஒரு டைம் லைன் என்றைக்குள்ளே இந்த புது சென்சஸ் அடிப்படையில் அமலுக்கு வரும்ன்றது ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடையாது. இப்போது இந்த வெளியிட்ட கெசட்டில் ஜாதி வாரி காஸ்ட் இனுமரேஷன் என்றது தெளிவாக அதில் வந்து குறிப்பிடலை. அது பல பேர் சுட்டி காட்டிருக்காங்க. அதில் காஸ்ட் சென்சஸ் அதில் அவசியம் வேணுன்றது தான் மெயினாக ஒரு டிமாண்டு. ஆனால் அது குறிப்பிட்டு அதில் சொல்ல, அரசு என்ன சொல்லுதுன்னா அந்த பத்திரிகை குறிப்பில் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதில் உண்டுன்னு சொல்லுது. கெசட்டில் ஏன் அது வரலன்னு தெரியல. அது அரசு கொஞ்சம் அதில் கவனமாக இருந்து இந்த மற்ற கட்சிகளுடைய முக்கியமான கோரிக்கைகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதில் வரணும்னு சொல்லும்போது அது அரசு ஓரளவுக்கு செவி சாய்த்து, ஏன்னா முதல்ல தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஏற்றுக்கிட்டு வரும்போது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று குறிப்பிட்டு அதில் சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு தெரியல. எதிர்கட்சிகள் வேறு விதமாக சொல்கிறாங்க, ஆனால் அரசு விளக்கம் கொடுத்துருக்கு. இப்போ நடைமுறையில் அது செய்யப்படும்னு ஒன்று சொல்லப்படுது. இது அந்த எனிமரேஷன் செய்யும்போது, ஆக்சுவல் எக்ஸசைஸ் செய்யும்போது தான் நமக்கு தெரியும் இது வந்து எப்படி செய்ய போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு அப்போ தான் நமக்கு தெரியும். ஆனால் இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பல்வேறு மாநிலங்களில் நடத்தியிருக்காங்க, தெலுங்கானா நடத்தியிருக்காங்க, கர்நாடகாவில் நடக்குது, ஆனால் சில குழப்பங்கள் அதில் இருக்குது.
இப்போ இது முடிவில் இந்த அடிப்படையில் மற்ற கட்சிகள் சொல்லுவது என்னென்னா சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பார்வையில் இருக்கிற கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இறுதியில் இந்த அறிக்கை காஸ்ட் எனுமரேஷன் ஆன பிறகு பிற்படுத்த சமூகம் குறிப்பாக அவங்களுக்கு கூடுதலாக பர்சன்டேஜ் ஒதுக்கணும். அந்த 50% சீலிங் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டரில் பொதுவாக சொன்னாலும் அந்த கேப் அந்த சீலிங் வந்து அகற்றப்படணும். அதுக்கான முயற்சி அரசாங்கம் எடுக்கணும். அது பற்றி ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதில் என்ன செய்ய போகிறாங்க, இதுப்பா ரிப்போர்ட் வரும் ரைட்டு, அதை வச்சு ஜாதி வாரி கணக்கெடுப்பு முடித்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு பிசி இவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்றாற்போல் வேலை வாய்ப்புகளும் கல்விகளையும் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து அந்த அடிப்படையில் ரிசர்வேஷன் ஒதுக்கீடு அவங்களுக்கு செய்யப்படுமா என்று அரசு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை வெளியிடணும். அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. 50% சீலிங் தாண்டி உயர்த்தப்படணும் அப்படின்றதான் முக்கியமாக ஒரு அம்சமாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டீங்க பீகார் எலெக்ஷன் முன்னால் இது கொண்டு வரதுக்கும் அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பீகாரில் இப்போ அந்த எதிர்க்கட்சிகள் மிக பெரிய ஆயுதமாக எடுத்திருக்கிறது இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு, சமூக நீதிக்கான அமைப்புகள், அவங்களோட கோரிக்கை பிற்படுத்த மக்களுக்கு குறிப்பாக அதிகமாக எஸ்சி பிசி அதிகமாக இந்த பர்சன்டேஜ் உயர்த்தணுன்றது தான் ஒரு மெயின் கோரிக்கையாக பீகார் எலெக்ஷனில் வைக்கிறாங்க. சரி, அதை கவுண்டர் பண்ணுறது தான் வேணுமோ இந்த அரசாங்கமும் இந்த இப்போ இது அறிவிப்பு சொன்னாலும் இது 27 தான் தொடங்கப்படுன்ற போது அது ஒரு 2-3 ஆண்டு முடிவு வந்து அது அறிவிக்க வந்தாலும் அதில் ஆட்சிப்படுத்துக்கல. அப்போது அரசு இந்த சென்சஸ் அடிப்படையில் என்ன செய்ய போகிறது அப்படின்றத ஒரு தெளிவான ஒரு அறிக்கை விளக்கம் இல்லை. இருங்க ரங்கராஜ் சார், ஒரு நம்ம ரெண்டாவது பேசுவோம். இப்போ ரங்கராஜ் சார் முதல் கட்ட சுருக்கமாக தனது கருத்தை சொல்லியிருக்காங்க. தேவப்பிரியா சார், ஓகே, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா? பிஜேபி அரசியலுக்காக தடுமாறுகிறதா? ஒரே கேள்வி. ஏன்னா கோர் ஹிந்துத்துவா பேசிக் அடிப்படையில் சாதிவாரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில். ஆனால் நான் 2024 செப்டம்பரில் அகில இந்திய ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவை என்று சொல்லியிருக்கிறார். பாஜக சரி வழி இல்லை, எல்லோரும் வாக்குகளுக்காக அடிப்படை கொள்கையிலிருந்து மாறி தற்போது தடுமாறுகிறது. சார் அனைவரும் தேவையா இல்லையா? இல்லை அனைவருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கொள்கை, சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிற கொள்கை இருந்து 24 கோடி பேர் இது எக்ஸ்ட்ரீம்லி பாவர்ட்டியிலேருந்து இப்போ 5 கோடியாக குறைச்சிருக்குன்னு பன்னாட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரையும் முன்னேற்றம் வேலை நடந்தாலும் எதிர்க்கட்சிகள் சமூக நீதிக்கு எதிராக மக்களை பிரிவினைவாதம் மைனாரிட்டி மதவாதம் தூண்டுவதற்கு இதை எடுத்துக்கொள்றப்ப நீ எடுத்துக்கொள்ளும் ஆயுதத்தையே நானும் எடுத்துக்கிறேன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டாங்க. சாதி நான் கேட்ட கேள்வி என்ன, சாதிவாரி உண்மையான தேவைதானா? இல்ல எடுக்க முடியுமாங்கிறதுலயே, அதாவது நீங்க நான் கேக்குறது தேவையா இல்லையா, எடுக்க முடியுமா இல்லையாங்கிறதுல ரெண்டாவது. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா இல்லையா? தேவையா என்றால் தேவை, ஆனால் தேவைதான், தேவை, ரைட். ஆனால் எடுப்பது அதுக்கு ஒழுங்கான ஒத்துழைப்பு மக்களிடமும் அரசியல் கட்சியிலிருந்து கிடைக்குமா? ஏன்னா 1930 கடைசியாக எடுத்த சென்சஸ் போது பலருக்கு என்னுடைய ஜாதி தேர்லன்னு வந்த டீச்சர் எடுக்க வந்தவர்களே போட்டுக்கொண்டார்கள் அப்படின்லாம் இருக்கு. எல்லா ஜாதிகளும் உங்க ஜாதி பேரை சொல்லாதீங்கன்னு 2011 சென்சஸ் அப்ப அறிக்கை விட்ட பத்திரிகை செய்திகள் எங்கிட்ட அப்படியே இருக்கு. எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் நீங்க யாரும் உங்க உள் ஜாதியை சொல்லக்கூடாது, யாரும் நீங்க படையாச்சி நாயகர் அப்படின்லாம் எல்லாரும் வன்னியர்னு சொல்லணும், யாரும் நீங்க மரக்காயர் லப்பை அப்படின்னு பிரிச்சு சொல்லக்கூடாது, எல்லாரும் தமிழ் முஸ்லீம் எல்லாம் உருது முஸ்லீம் சொல்லணும். எல்லா ஜாதிகளும் இந்த சென்சஸ்லயே என்ன பிராமணர்கள்லயே நீங்க யாரும் உங்க உட்பிரிவெல்லாம் சொல்ல ஐயர் ஐயங்கார்லாம் சொல்லாதீங்க, வெறும் பிராமணர்னு சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை வருகிறது. ஸோ உண்மையான ஜாதியை சொல்லாமல் கணக்கு கூட்டி காட்டுவதற்காக ஒரு இது நடக்கக்கூடாதுங்கிறப்பதான் இதனாலதான் வேண்டாம். தேவப்பிரியாட்ட ஒரு கேள்வி. பீகார்ல பிபிசியினுடைய கட்டுரை ஒன்று வெளியாகுது. சரி, பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்புல அவுட் ஆஃப் ஷெட்யூல்டு ரிசர்வேஷன் பட்டியல் இல்லாத இது விட்டுருங்க, அவங்க பல சாதி கல்வி உட்பிரிவு மொழி மதம் தொழில் சமூக அமைப்பு எல்லாரையும் கேட்குறாங்க. சரி, ஆனால் வட இந்தியாவில் பெரும்பாலும் உயர் சாதிகள் கதவை கூட திறக்கல. எதிர்ப்பு தெரிவிக்கிற கருத்தையும் களத்தில் இருந்து பீகார்லேருந்து வந்திருக்கு. பீகாரில் 2,59,00,000 குடும்பங்களில் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டாச்சு. ஓகே, சரியா? 2ஆம் கட்ட ஏப்ரல் மே முடிய, இது 2023 கணக்கு நான் சொல்றது, 23 பழைய கணக்கு.
ஆய்வுகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ உயர்நீதிமன்றத்தில் 2023 அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. சரி. பீகாரினுடைய சாதிவாரி கணப்பு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வடநாட்டில் 22% இருக்கும் உயர் சாதிகளின் வாக்கை பாஜக இழக்குமா? உயர் சாதி என்றால் பிராமண ஜாதி மட்டுமல்ல, இஸ்லாமிய சியாக்கள் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்த உடனே இங்க உயர் ஜாதின பிராமணர்கள் நினைச்சிடக்கூடாது. இல்ல, அங்கதான் வரேன் பிரச்சனையே. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சமூக நீதி என்றால் சமூகத்துல உயர்ந்து இருந்தவர்களை எல்லாம் பிசியில பெரும்பாலும் தென்னகத்துல செய்யப்பட்டுள்ளது. அதாவது பெரிய நிலச்சுவாந்தார்கள் கொண்ட ஜாதிகள்னு எடுத்தால் வட இந்தியாவில் ஜாட்டுகள் வரும், குஜராத் பக்கத்துல பட்டிடார்கள் வரும். அவர்களை பிசியில் சேர்ப்பதை அலோ செய்யவில்லை சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி யாரெல்லாம் நாங்கள் மறவர்கள் போர்படை வீரர்களாக இருந்தோம் அப்படின்னு ரஜ்புட்டுகளை பிசியாக சேர்க்கல. இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரையும் சேர்த்துவிட்டு எல்லாருமே பிசின்னு ஆக்கியாச்சு. அடுத்தது எஸ்சி என்ற வார்த்தைக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று பெயர். பிசி என்றால் பேக்வேர்டு கேஸ்ட் என்பதை பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் என்று மாதிரி இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர்களையும் அதில் உள்ள இழுத்திருக்காங்க. இது நடைமுறைக்கு சரியா என்றதெல்லாம் விவாதத்துக்கு உரிய. அதை கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க. நடைமுறை இந்து மதத்திலிருந்து வெளியேறினா யாரு? எல்லா மத முஸ்லீம்களும் இந்து மதத்திலிருந்து வெளியேறாங்க. அதான் சார் இப்ப பிரச்சனை. கிறிஸ்தவர்களும் இந்து மதத்திலிருந்து வெளியேறாங்க சார். இந்து மதம் தான் உலகத்தின் முதன்மை மதம். இல்ல முஸ்லிம் மதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷ்ரஃப், அஜ்லஃப், அம்லஃப் 3 பிரிவு இருக்கு. இதுல மூன்றாவது பசுமந்தா முஸ்லிம்கள் ஒரு 40% இருந்து 60% மட்டுமே பேக்வர்ட்ஸ். ஆனா இருக்குது அங்க வடநாட்டுல. அதுக்கு வேற பேர் இங்க கொடுப்பீங்க சார், வேற பேர் இங்க கொடுப்பீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இது திருவாலங்காடு பக்கத்துல ஹரிச்சந்திராபுரம்னு ஒரு ஊர்ல ஒரு அவ்வளவு பேரும் சாண பிடிக்கிற மக்கள். அவங்களுக்கு இங்க வீடு, முஸ்லிம்கள் இருக்கிற தெருவுல வீடு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்ல. சோ இந்த பிரிவினை எல்லா மதத்திலும் இருக்கு. இன்குலாப்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். இன்குலாபுடைய கடைசி பேட்டி நான் தான் எடுத்தேன். நல்ல கவனிங்க சார். அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நாவிதர் சமூகமாக இருந்ததனால் என்கிட்ட சொன்னார் சார். அவரு என்னை அந்த சமூக அழுத்தத்தினால் நான் சென்னைக்கு இப்படியே மரணித்து போறேன்னாரு. அவர் நான் போயிட்டு ஒரு வாரத்துல இறந்து போறேன். நான் சொல்றது எல்லாமே நான் ரெக்கார்ட் தான் சொல்றேன். நீங்க அப்ப நான் சொல்றதுனா நான் படிச்சிருக்கேன். நீங்க சொன்ன திருவாலங்கோட்ல நான் சொன்னா சாண பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அதனால இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. மாறும் பொழுதே நீங்கள் சரியான பிரிவில் முஸ்லிம் பிரிவில் சேர்ந்தால் தான் பிசியா இருக்க முடியும். ஆனால் தமிழக அரசு ஒரு இது போட்டு மொத்த முஸ்லிம்களையும் பிசியில சேர்த்துச்சு. அப்ப உண்மையான பிசிக்கு போகாமல் அந்நிய மதத்தினர் இப்ப உள்ள எடுத்துக்கிறாங்கிறது ஆகுது. எனவே இதை முழுக்க சரி பண்ணணும்னு சொன்னால் உண்மையா சொல்லுவாங்களா? இதனாலதான் இதுல நீங்க குழப்பம் இப்படியா போகணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியா நடக்கல, முறையாக நடத்தணும். இப்ப முறையா நடக்காது தான் சொல்றீங்களா? நடக்க முடியாது. வன்னியர்னா படையாச்சி சொல்ல மாட்டாரு, தேவர் சமூகம்னா வேற சொல்லுவாரு, பாயினா சொல்லுவாரு, உள்பிரிவை சொல்லாத. இப்படி சொன்னா இது நடக்கணும் நடக்கணுங்களா நடக்காம போகணும் சொல்லுங்க. இது நடக்கணுமா நடக்க கூடாதா? இல்ல நடக்கணும், குழப்பம் வரணுமா இல்லையா? சார் நடக்கணும்னா இப்ப சின்ன உதாரணம் சொன்னா புரிஞ்சிரும். ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைத்தார்கள். அதுக்கு முன்னாடி 18 கோடி சிலிண்டர் மாதத்திற்கு சப்சிடியோட போச்சு. அது இணைத்த பிறகு 13 கோடியா 4.5 கோடி சிலிண்டர் குறைஞ்சு போச்சு. ஸோ அன்னைக்கு 400 ரூபா இருந்தது, இன்னைக்கு 25 ரூபா தான் சப்சிடி வருது. ஸோ இவை சரி பண்ணணும்னா முறையாக செய்யணுங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் இப்போ ஒரே ஒரு கேள்வி ஐயா, முதல் கேள்வி அப்புறம் 2 சட்டை போட்டு பாருங்க. பிஜேபி தேர்தலுக்காக வழக்கம் போல ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாங்க. நேரத்துக்கும் காலத்துக்கும் அது சொல்லணும்ல. நீங்க பிஜேபி கொண்டு தன்னுடைய கொள்கை என்ன? அனைவருக்குமான ரிசர்வேஷன் கூடாதுங்கறத பிஜேபியினுடைய ரிசர்வேஷன் ஆரம்ப கட்டத்தை பேசுவோம் சார். சார் ரிசர்வேஷன் கூடாதுன்னு பிஜேபி வந்த பிறகு என்னைக்கும் சொல்லல. திருப்பி நீங்க பிஜேபி கட்சி 1984 தான் 82ல தான் சுயம் சேவாக்கு வச்சுக்கிடுங்க. இல்ல அன்றைய நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எதிர்க்கல. ஏன்னா நீங்க வரலாறு சார், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய பிஜேபி விட்டுருங்க. 84 கட்சி ஆரம்பிச்சு மத்திய பிரதேசல 2 சீட் படிச்சதுக்கு முன்னாடி 54 ஜனசங்கமா இருந்த போது RSS இருக்கும் போது அதுக்கு முன்னாடியே இந்த ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பா இல்லையா? ரிசர்வேஷன் கூடாதுங்கற எதிர்ப்பா இல்லையா சார்? இன்றைக்கு பிசிக்கு அது ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற மண்டல் கமிஷன் பிஜேபி, இன்றைய பிஜேபி நீங்க சொல்ற அத்வானியும் வாஜ்பாயும் இருந்த மொரார்ஜி தேசாய் ஆட்சியின் போது போடப்பட்டது. அந்த ரிப்போர்ட் 81ல கொடுத்தா கூட திருப்பி விபி சிங் ஆட்சி வர வரைக்கும் காங்கிரஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்திரா காந்தி 4 வருஷம், ராகுல் காந்தி 5 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 89ல வந்தாரு விபி சிங், ஆட்சியை கவிழ்ந்து மண்டல் போய் முடிஞ்சுக்கிட்டது. ஐயா முருகன், இப்போ நம்ம ரெக்ராஜ் சாருடைய கருத்து, ஐயா தேவப்பிரியனுடைய கருத்து, காங்கிரஸ் கட்சி இப்போ தலைப்பே காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சு தான். சச்சின் பைலட், ஜெயராம் ரமேஷ், சொல்லுங்க. அதாவது மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பில் ஏன் சந்தேகப்பட்டு எதிர்கேள்விகள் எல்லாம் எழும்புகிறது என்றால், காலாங்காலமாக இவர்கள் இந்து மதத்தை ஜாதியின் பெயரால் உடைக்க பார்க்கிறார்கள், பிரிக்க பார்க்கிறார்கள், சதி செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை மட்டுமே வைத்துக் கொண்டிருந்தது தான்
இன்றைக்கு இருக்கிற பிஜேபி, அன்றைக்கு இருந்த ஜனசங்கமாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று 2024 தேர்தலின் பொழுதே இந்தியா முழுவதும் நம்ம அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு அப்பொழுது என்ன பதில் வந்தது? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது வந்து நியாயமானது தான், நாங்கள் எடுப்போம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் இந்துக்களை பிரிக்க பார்க்கிறீர்கள் என்று அது குற்றச்சாட்டு, எதிர்குற்றச்சாட்டை சாட்டி அதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள். அதனுடைய விளைவாக தான் 303லேருந்து நம்ம 240க்கு வந்துட்டோமோ. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னதில் வந்து இந்துக்களுடைய முழுமையான ஆதரவு, முழுமையான ஓட்டு சதவீதம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதோ, ஏதோ உள்ள ஏதோ விஷயம் இருக்கிறது. ஒரு கருத்து, நீங்க ஆன்டி இஸ்லீம் கோலியேஷன், முஸ்லீம் கோலியேஷன் பண்றீங்க, கன்சாலிடேட் பண்றீங்கன்னு ஒரு கருத்து வச்சிருக்கு. நாமெல்லாம் இந்து. அப்போ காங்கிரஸ் கட்சி சாதி வாரியா பிரிச்சுட்டோன்னா சாதி வாரியா மாறுங்கிறது ஒரு 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 அரசியல் உண்மை தானே? அதாவது நாமெல்லாம் இந்துன்னா நாம் எல்லோருமே ஒற்றுமையா இருந்தா பரவாயில்ல, ஒற்றுமையா தானே எல்லாம் இந்துங்கிறீங்க. சார், உன் வீட்டில் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், என் வீட்டில் நீ பொண்ணு எடுக்க மாட்டேன், அப்புறம் என்ன எல்லாம் இந்து? என்ன இந்து? நீங்க 1002 பிரிவினை உள்ள வேறுபாடு எல்லாமே குளறுபடி நிறைய இருக்கு சார். நாம் பேருக்கு நாமெல்லாம் இந்து, நான் இந்துக்கு நான் தான் பாதுகாவலன், எனக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, எல்லாரும் சமமா மதிக்கிறீங்களா? சரி, நீங்க எல்லாரும் சமமா மதிக்கிறீங்களா? கிருஷ்ணசாமி நேத்து சொல்லிட்டாரா இந்த நாடு இந்து நாடு ஆகணுங்கிற ஒரு அடிப்படை தேவேந்திர குல சமூகத்திலிருந்து வரக்கூடிய கிருஷ்ணசாமி சொல்றாரு. அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய அன்புனால அவர்களும் படிச்சு டாக்டர் ஆகி பெரிய ஆள் ஆயிட்டார்ல, அதனால அவர் எல்லாருமே அவர் சமுதாயமே மேல வந்து விட்டதாக கற்பனை நிலையில் இருக்காரு அவர் கிருஷ்ணசாமி. அது தெரியுங்களா? அந்த சமுதாயம் எவ்வளவு கீழே கிடக்கு, எவ்வளவு வந்து வேதனையில் இருக்குங்கிறத வந்து மறந்து விட்டு அந்த இயக்கத்துக்கு வந்து அந்த ஜாதிக்குன்னே ஒரு இயக்கத்தை உருவாக்குவது போல் நாடகமாடி இப்பொழுது வந்து இந்துத்துவா கொள்கைன்னு ஊறி போன பிஜேபி கூட அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்து நாடு ஆக்கணும், இந்து நாடு ஆக்கணுங்க. ஆனால் எல்லாருமே இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு முஸ்லீம்களும் பாடுபட்டார்கள், இந்துக்களும் பாடுபட்டார்கள், கிறிஸ்தவர்களும் பாடுபட்டார்கள், எல்லோருமே பாடுபட்டவர்கள் தான். பல பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள். அதில் என்ன இப்போ மட்டும் நம்ம வந்து இந்து நாடு எல்லாம் நம்ம நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா? எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு நாடு என்பதுதான் சார் உலகத்திலேயே நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பெருமையை. அது வந்து நீங்க இந்துக்களுக்கு சரி இப்போ வந்தாச்சு, சாதி வந்து இங்கேயும் இருக்கு. நான் நேற்று ஒரு செய்தியா ஆங்கில காணொலியில பாக்குறேன், இஸ்ரேல்லே சாதி இருக்கு. வடக்கு இஸ்ரேல்ல இருந்த குறை சாதி யூத மக்கள் சியோனிச மக்களை டெல்லவியில் ஏற்றுக்கொள்ள மறுப்பு. தெரியுமா உங்களுக்கு? அது எல்லா நாட்டிலையும் சாதி இருக்கிறது, பிரிவு இருக்கு, அது மறக்க முடியாது. என்ன விவகாரம்? இந்த தண்ணி குடிக்கிறது சொன்னீங்கல்ல, இது இந்தியாவில் இருக்கும், அங்க கொஞ்சம் இருக்காது. ஆனா இல்லங்கிற மட்டும் நீங்க சொல்லுங்க. அது சார், நீங்க வந்து இந்த ஜாதிய பிரிவுகளை வந்து நாம வந்து இப்படி கண்டுக்காம போனோம்னா நீங்க பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை அடுத்த தேர்தலில் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று அந்த பயந்து RSS அட்வைஸ் தான் சார் இது. நீங்க இப்படியே போனீங்கன்னு சொன்னா ராகுல் காந்தியினுடைய பேச்சு எடுபட்டுரும், அது வெற்றியை கொண்டு அவங்களுக்கு சேர்த்துரும். உங்களுக்கு தோல்வியை இப்பொழுது பாதி தோல்வி, முழு தோல்வி அடைய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும். அது நீங்க போற போக்குல பேசுறீங்க சார். எங்களை கம்பேர் பண்ணும்போது வெற்றி ஹரியானால தோத்து போனீங்க, மகாராஷ்டிராவில் பயங்கரமான தோல்வி, நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்பதை ஏற்கிறேன். ஆனால் வந்து அவர்கள் எந்த ராமர் கோயிலை கட்டினால் அந்த இந்துத்துவவாதத்தை வந்து வைத்தோம்னா நாம் மொத்தமும் ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்களோ, அங்கே 46 தொகுதி தோல்வி அடைஞ்சாங்க சார் ஊப்பில. அந்த ராமர் கோயில் கட்டிய அந்த பகுதியிலேயே ஒரு தலித் மகன் வந்து அங்கே வெற்றி பெறார் சார். அப்படின்னா அந்த மக்கள் அதை ஏற்கவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், நாங்கள்லாம் பிந்தைய கிடக்கிறோம், நாங்கள்லாம் இன்னும் கூலி வேலை செய்து கொண்டு கிடக்கிறோம், இன்னும் முழு சாப்பாட்டுக்கு வழியில் 80 கோடி பேருக்கு வந்து நாம் வந்து ரேஷன் கார்டு, ரேஷனில் அரிசி வாங்கி நாங்கள் ஓசில் அரிசி வாங்கி தான் சாப்பிட்றோம். அந்த லெவலில் தான் சார் இருக்குது. 5 கோடி பேர் தான் இங்கே வந்து பிற்பட்டு இருக்கிறோம், ரொம்ப வந்து வறுமையில் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இல்லை, 80 கோடி பேருக்கு அப்புறம் எதுக்கு ரேஷன் வந்து ஃப்ரீ ரேஷன் நம்ம கொடுக்குறோம்? எது கொடுக்குறோம் நம்ம? அப்போ அந்த அளவுக்கு 80 கோடி மக்கள் வந்து இங்கே வறுமையில் வாடுகிறார்கள் என்பது அது நிரூபணமாகும் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், நாங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறது எங்களுக்கு தெரியணும், எங்களுக்கு என்ன அதுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அதை கொடுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து 50% மேலே வந்து எங்குமே உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட பின்னாலும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடை கொண்டு வரவில்லையா?
அது ஒரு பார்ப்பன இனத்தை சேர்ந்த ஜெயலலிதா வந்து அதுக்காக போராடி பெற்று தரவில்லையா? அவர்கள் எப்போதும் தன்னை பார்ப்பன இனம் என்று சொல்லி இருக்கிறார். நான் ஒரு பாப்பாத்தின்னு நான் ஒரு பாப்பாத்தின்னு சட்டமன்றத்தில் சொன்னாங்க. ராகுல் காந்தி ஒரு பிராமணன் சொன்னாரு. ராகுல் காந்தி தன்னை பிராமணன் சொன்னாலும் கூட மற்ற ஜாதி மக்களுக்காக ஜாதி அவருடைய எந்த ஒரு வக்கீலும் எந்த ஜாதிக்காரனும் இல்ல. எனக்கு யார் ஜெயிச்சு கொடுப்பாங்க நீங்க அவர் ஊழல்ல ஜாமீன்ல இருக்கிறார். அவருடைய வக்கீல்னா உயர் ஜாதியா தான் இல்ல சார். அந்த இல்ல சார் அந்த தனி நபர்ல போனீங்கன்னா தனிமணி இல்ல சார். நீங்க தமிழ்நாட்டுல வந்து 69% இடஒதுக்கீடை நாம கொண்டு வந்து நிறைவேற்றணுமா இல்லையா? பெயரளவில் தான் அதெல்லாம் இருக்கு சார். மெடிக்கல் சீட்டில் வருடா வருடம் போய் 50% இருந்தால் என்னுடைய சீட்டு போயிருக்கு வழக்கு போட்டு நீட் வருவதற்கு முன்பாக வருடா வருடம் 50% மெடிக்கல் சீட்ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. சரி ஐயா, சரி. இப்போ ஒரு கருத்தை சொல்லிட்டு போறேன். ரெண்டாவது நிறைய பேசுவோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்தா ஒரு 2-3 ரவுண்ட் கொடுத்துடலாம். திமுக வழக்கமாக ப்ரோவோக் பண்ற அர்த்தம். செல்வி ஜெயலலிதா எப்பவும் தன்னை ஒரு பிராமண பெண்ணாக பார்க்கல. சொல்லுங்க. அவர் அனைவருக்குமானவர். நான் இல்லன்னு சொல்லி மேடம் அனைவருக்குமானவர். நல்ல கவனிங்க. இதை நான் வந்து ஜெயா டிவில இருந்தனால பேசல. இவனை ஓவரா இன்ஸ்டிகேட் பண்ணாங்க. எம்ஜிஆர் மலையாளி மாதிரி. ஆமையா அவங்க சொன்னாங்களே தவிர அவர்கள் ஒரு காலமும் தங்கள் வாழ்நாளில் எல்லா மக்களுக்குமான தலைவராக இருந்தார். சரிதானா? இல்ல சார், எல்லா மக்களுக்குமான தலைவராக இருந்தார். இது வரலாற்று உண்மை. நான் அதனால தான் சொன்னேன் வரலாற்று உண்மை. அதனால தான் 69% இடஒதுக்கீடை வலியுறுத்தி அதை பெற்றுக் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார். அதனால தான் வீரமணி போய் அவரை பாராட்டி விட்டு வந்தார். சரிதானா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம் என்பதை நிரூபித்தது சார். இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனால வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இடம் 69க்கு மேல வருமான சந்தேகம் தான். நம்ம மாநிலத்துக்கு அதனால எந்த பயனும் கிடையாது. ஆனா மற்ற பீகார் போன்ற மற்ற மாநிலங்களுக்கு அதனால பலன் இருக்கிறது என்பதனால தான் ராகுல் காந்தி அதை முன்னெடுத்து செல்கிறார். நீங்க வந்து அதுல வந்து நீங்க ஏன் தெரியுமா 27ல முடிப்போம், அது 29 எடுத்து முடிப்போம், அது 2034 தான் சார். நீங்க 2034 தான் போறாங்க அவங்க. அதுதான் இங்க சந்தேகப்படுறது காரணம். நித்யானந்த ஐயா, நீங்க ரொம்ப மௌனமா கவனிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது. நீங்க போன தடவை பேசுனது எனக்கு தெரியும். பிஜேபி தெரியாம காலம் வச்சுட்டார்களா? என்ன கேள்வினா, அங்க இருக்கக்கூடிய எம்பிசி வாக்குகள் முழுவதுமாக அமேதி தொகுதி அங்கங்கெல்லாம் சாதி வாரியா இருக்கு. ஆக வச்சாச்சு, இதை எப்படியாவது ஆட்டையை குலைக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆட்டையை குலைக்கலாம் ஆரம்பிச்சு சொல்லியாச்சு, இனி அப்படியே தள்ளி போட்டு போகலாமே அப்படிங்கிறத அப்படி காங்கிரஸ் கட்சி சொல்லுது. 10,000 கோடிக்கு 500 கோடி ஒதுக்கீட்டு கண்டுவிடாம போறாங்க. சச்சின் பைலட், ரமேஷ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லட்டு ஏன் இந்த கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நாம் பாரதி முண்டாசு கவிஞன். தமிழகத்தைச் சேர்ந்த பாரதி தேசிய கவிஞன். ஆமாம், ஜாதிகள் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசும் அதை ஏற்றுக்கொண்டு ஜாதிவாரி கணக்கை எடுப்பதாக அறிவித்திருக்கிறது. கரெக்ட். அது ஒரு குழப்பமான சூழ்நிலை. இன்றைக்கு எடுக்குமா நாளைக்கு எடுக்குமான்னு ரங்கராஜன் கூட கேட்டார். அவர் அதிகமான அனுபவம் உள்ள ஒரு பத்திரிகையாளர். அவர் தெரியும்ல, ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பல காலங்களாக எடுக்காமல் இருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாம் எடுக்க வேண்டும். சரி, அதன் பிறகு அதில் ஜாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும். பிறகு பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்று அதை ஒரு குறிப்பாக சொன்னார்கள். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வருகின்ற போதே தேர்தலுக்கு முன்னர் இது வருவதற்கான சாத்தியமில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்து தான் அந்த இடஒதுக்கீடு ஒதுக்க முடியும் என்று அன்றே பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதில் என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல. இது அவங்க குழப்பி மக்களை குழப்புற வேலை. புரியுதுங்களா? அதனால் முருகையன் அவர்கள் சொல்கிற போது சொல்கிறாங்க, ஜாதிவாரியாக மக்களை உடைச்சி மக்களோட ஒற்றுமையெல்லாம் கெடுக்கிறாங்கன்ற. இது வந்து அடிப்படை ஜாதிவாரி கணக்கெடுப்பே கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸோ பொறுத்தவரையில் ஜாதிகள் பிளவு இருக்கக்கூடாது, ஹிந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜாதியை உடைச்ச அப்புறம் ஹிந்து ஒற்றுமை எங்கே இருக்குங்க? ஜாதி உடைச்சதுக்கப்புறம் ஹிந்து ஒற்றுமை எங்கே இருக்கு? ஆக ஜாதியை உடைத்து நான் கேட்குறேன் ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த மாதத்தை நம்ம 2வது வாதம் வச்சுக்கிட்டோம். சாதி இல்லைன்னா எல்லாரும் ஒரே இந்துவா இருக்கணும், ஒரே திருமணம் நடக்கணும், ஒரே இது நடக்குதா? நடக்கணும்ல? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க, இங்கே ஹிந்து சட்டம் இருக்கு, வேற ஏதாவது மதத்துக்கு சட்டம் இருக்கா?
வேற மதத்தை பத்தி இல்ல, நான் பேசக்கூடாது. கேட்கிறேன். நான் எனக்கு- கேட்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்கு- இருங்க. நான் கேட்கிறேன். நான் ஐயா, கேட்கிறது, ஒரு நிமிஷம். இந்துக்கள் ஹிந்து என்றால் நம்ம- கிள்ளுக்கீரை, நான் ஒரு நிமிஷம் எடுப்பார் இருங்க. கைப்பிள்ளையா? எடுப்பார் கைப்பிள்ளை கிள்ளுக்கீரையா? சாதி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஜாதி என்றைக்குமே படைத்ததும் கிடையாது, பழைய காலத்தில் இருந்ததும் கிடையாது. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்துக்கள் வழிபடக்கூடிய கடவுள் சிவபெருமான். அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர்? புலையன். கடவுளுக்கே ஜாதி. சுடுகாட்டு ஐயோ. நான் கேட்குறேங்க உங்களை, என்ன சுடுகாட்டிலே அது பொன் உயர்ந்த புதைக்கக்கூடிய ஜாதி இல்லை என்று அதைத்தான் சொல்ல ஜாதி வரேன். பிரிவினை இல்லை என்பதற்காக அப்ப அந்த இதை காலத்துல காட்டுகிறார். ஜாதி இருக்கப்ப- அவர் சரி, அவர் புலையன் செய்த தொழிலின் அடிப்படையில் இருங்க, அவரை செய்த வழிபடுகிறார்கள். தொழிலின் அடிப்படையில் இறைவன் படைப்பிலேயே இருங்க, ஜாதி இருங்க, உண்டு. சரி, அவரு நான் அவரு அமைதியா கேட்டுருந்தேன். கேக்குறேன். அவரு புலையன், நாடார், இருங்க, செட்டியார், இருங்க, வன்னியர், கொஞ்சம் பிராமணர்னா அவருக்கு என்ன ஜாதி யாரு பேச கொடுத்தா? விட்டீங்கன்னா தான் ஐயா, நான் நான் கேட்கிறேன். ஜாதிகள் இங்க இருந்தது இல்லைங்கிறதுக்காக தான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டதை யார் என்று சொன்னால் பார்வதி தேவி, மலைமகள். அந்த அம்மா எஸ்டி. இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இப்ப நீங்க பிரிக்கிறது ஜாதி வாரி தானே? இல்ல, இது எனக்கு அப்ப பெரிய இதெல்லாம் ஆச்சரியமா தெரியணும்ல? இருக்கு. இதெல்லாம் தெரியணும்ல ஜாதி இப்ப வாரி. நம்ம மக்கள் பாக்குறாங்க. இந்த பாக்குறாங்க. ஜெயா நீங்க டெலிவிஷனுடைய ஜாதி விவகாரங்களை வாரியா பார்க்கும்போது இப்ப ஏராளமான மக்கள் இப்படி ஒரு ஜாதி விவாதம் சிறப்பா வாரியா- நடக்குது. ஜாதி வாரியா இப்ப இருக்கக்கூடிய மக்களை பிரிக்கின்ற நீங்க இந்த ஜாதியை சொன்னா ஏன் கடுப்பாவீங்க? நியாயமான கேள்வி. ஆக ஒரு மலைமகளுக்கு பிறந்தவன் கணேசன், ஒரு எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பிறந்த கணேசன் எந்த ஜாதி? முருகன் எந்த ஜாதி? அதனால் ஜாதி என்பது இந்து தர்மத்திலே கிடையாது என்பதற்கு முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் பிறப்பும், விநாயகப் பெருமானின் மேலாக இருக்க கைலாயத்திலே வாழ்கின்ற சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் எல்லாருமே ஜாதி இல்லை, ஜாதி மறுப்பு திருமணம் இன்னும் இப்போ பேசுகிறாங்க. இப்போ ரங்கநாத் நம்ம நித்யானந்த சார்ட்ட இப்போ கேட்கணும். இப்போ சுருக்கமாக முதல்ல நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ இந்த அடிப்படையில் உண்மையிலே இந்தியாவில் பாரதிய ஜனதா வலதுசாரிகள் மைனாரிட்டிகளுக்கு எதிராக ஹிந்து கன்சாலிடேஷனில் பெருவிதமான வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். 2002 குஜராத்துக்கு அப்புறம் ஒரு வரலாற்று வெற்றியை பாஜக எங்கும் தோல்வி கண்டதாக எனக்கு தெரியவில்லை. இப்பொழுதும் சிறப்பான வெற்றி. இந்த வெற்றியை தாண்டி தற்போது இந்த பிரிவினைகள், இந்து மதத்திற்குள் சாதி ரீதியான பிரிவுகள் எந்தவித இம்பேக்டை களத்தில் ஏற்படுத்தும்? இதே கேள்வியை தான் நான் ரங்கராஜன் ஐயாவும் கேட்க. ஜாதி மறுப்பு திருமணங்களை நடத்த வேண்டும் என்று சுதந்திர போராட்ட காலத்திலேயே இவர்கள் அடிக்கடி மன்னிப்பு கேட்டார் என்று சொல்வார்களே, சாவர்கர் அப்படிப்பட்ட தலைவர் தன்னுடைய கட்சியில் தீர்மானம் ஜாதி அதாவது மறுப்பு திருமணம். ஆமாம், இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஜாதி வேறுபாடு பார்க்காத இல்லை, ஜாதி மறுப்பு. ஒரு நிமிஷம், நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஷாக்கா நடக்கிறதல்லவா அதே மாதிரி தலைவனுடைய வழியிலே RSS சாதி மறுப்புகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதா, திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? நாக்பூரில் பதில் சொல்லுங்க. ஏங்க இது திருமணம் நடத்தி கொண்டிருக்கிறதா? நீங்க தானே சொன்னீங்க. நான் கேட்குறேங்க, வலுக்கட்டாயமாக ஒருத்தர் திருமணம் செய்திருக்க முடியுமா? எல்லாரும் ஒரே மாதிரி. ஐயா, நான் கேட்கறது நான் பதில் சொல்றேங்க. ஐயாட்ட கேட்கறது சாவர்கர் ஆர்வப்பட்டார் என்றால் சாவர்கரை பின்பற்றுகிற RSS அதை ஏன் செய்ய மறுக்கிறது? இல்லை, சாவர்கருக்கு RSSக்கும் தொடர்பு கிடையாது. நான் இப்போ கேட்குறது என்னன்னாக்க, அவர் இந்துத்துவா சக்தி, RSSனுடைய கொள்கைகளை பெரும்பாலும் அவர் ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. அதனால் சாவர்கர் ஒரு தேசபக்தர், இந்துத்துவா சக்தி உள்ளவர். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் ஜாதி மறுப்புன்றதுக்காக வேறொரு ஜாதியில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க முடியுமா? அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கணுமா? ஒருத்தர் ஜாதி இல்லாமல் விரும்பினா அதை நம்ம ஆதரிக்கிறோம். ஜாதி மறுப்பு என்பது அங்கே தான். எங்களுக்குள்ள ஜாதி மறுப்பு இல்லை, ஒத்து போகக்கூடிய இதயங்கள். நீங்கள் அதுக்காக கொண்டு ரெண்டு வேறு ஜாதிக்காரங்களை கொண்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாகவோ அல்லது அழுத்தம் கொடுத்து செய்தால் அதில் என்ன நியாயம்? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? புரியுது. அதனால RSSல இருக்கிறவங்க செய்வீங்களான்னா, RSS இருக்கக்கூடியவங்க மனமொத்து அப்படி சந்தித்து கொண்டால், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருவருமே காதலித்து கொண்டால் திருமணம் செய்து கொள்வார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தப்பில்லை. ஆனால் அது இந்து மதத்தில் மட்டும்தான் நடக்க வேண்டும், உட்பிரிவுகளில்.
மற்றவர்கள் நடந்தால் ஜிஹாது என்ன கணக்கு உத்தரப்பிரதேசத்தில். சார் இப்ப நான் சொல்றேன், அது இரண்டு மதத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் குழந்தைகள் எந்த மதத்தினரும் அல்ல என்று முற்போக்கினர்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. இல்ல அவங்க குழந்தைங்களுக்கு இந்திய பெயர்களாக வைக்கணும். அவர்கள் முற்போக்கினர்னு இந்த ஜாதி இந்த மதமும் வேணாம் இந்த மதமும் வேணாம்னு முற்போக்கினர்னு சொல்ல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல போட்டுட்டு இல்ல அதுக்கப்புறம் இப்ப குழந்தைங்க பேர் வைக்கிறப்போ இதுல அது நடக்காது. இப்ப நாம டாபிக் வந்து கலாச்சாரத்தை போறோம். இப்ப நம்ம வந்து அடுத்து அரசியலுக்கு வரோம். இப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னா இந்திய நாட்டுல இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், அதில் மட்டும்தான் ஜாதி இருக்கிறது என்று நாம் பேசுவது முட்டாள்தனம். அறியாமை. எல்லாத்தையும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அத பேசுங்க. உங்களுக்கு பேச சொல்லுங்க. திருவாலங்காட்டில் இருக்கும் எளிமை நிறைந்த சாணை பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ்க்கையும் இன்குலாபு ஒரு நிமிஷம். இஸ்லாமிய சமூகத்தில் நாவிதர் என்ற ஒரு சமூகத்தில் பிறந்து கடைசியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய இன்குலாபை பத்தியும் தோழர் சொன்னார். இங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்கா? நாவிதர்லாம் பயன்படுத்துறது இல்லை, இசைவேளாளர். ரைட். இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஐயா ரங்கராஜன், இப்ப நாம நாவிதர் இசைவேளாளர். ஐயா ரங்கராஜ் சார், பார்வதி பரமசிவன் சாதிகள்லாம் வந்துருச்சு, நல்லா கவனிங்க. இப்ப அதை தாண்டி பீகாருக்கு வருவோமே, மேல போய் நிக்கிறத விட கீழே வந்துரும். பீகார் எலெக்ஷன்ல வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட், என்ன நடக்க போகுது, எந்தவித தாக்கம் ஏற்படும்? பீகாரே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துங்க. நிதிஷ்குமார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து செய்வேன்னு சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சேபனை தெரிவித்தது உண்டா இல்லையா? இது மக்களை திசை திருப்பு முயற்சின்னு சொல்லி கடைசியில் அவர் இப்போது அங்கே போய் இங்கே போய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கட்சியில் ஆளை கடிச்ச மாதிரி எங்கெல்லாமும் கடிச்சிட்டு கடைசியில் திரும்பி பேக் டு தி பெவிலியன் பிஜேபிக்கு திரும்பி வந்திருக்காரு. இப்போ அவர் ப்ரெஷர் போடுறாரு. எதிர்கட்சிகள் பீகாரில் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன், ஜாதி கணக்கெடுப்பு வைத்து பெரிய பிரச்சனை உண்டாக்குறாங்க. மக்கள் அதை அவன் பேச்சை கேட்குறாங்க. யூபிலையும் சமாஜ்வாதி கட்சி இந்த மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க. அவங்களும் மக்கள்கிட்ட போயிருக்காங்க. லோக்சபா தேர்தலில் அவங்க எடுத்த பெரிய வெற்றி அதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இப்போது அந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் தான் இதில் இறங்கியிருக்காங்க. வேறு என்ன காரணம் அதுக்கு? ஏன்னா இப்போது இந்துன்னு சொன்னால் மகாத்மா காந்தி இந்து தான், அவரையும் கொலை செய்யணும். பாரத் மாதாக்கு ஜெயின்னா பாரத் தந்தைக்கு ஜெயின்னு சொல்லணும். அவரும் ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஆச்சே, அவரை கொலை செய்வது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இப்போ இதெல்லாம் அடிப்படையில் காஞ்சிபுரத்தில் நேற்று கூட வடகலை தென்களில் சண்டை போட்டிருக்காங்க. கோர்ட்டில் அவங்க அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்து மக்களே இந்து கம்யூனிட்டியும் ஒத்துமையாக இருந்து எல்லோரும் ஒன்றா பாவிக்கிறாங்களா, ஒன்றா இருக்காங்களா? இவங்க கையில் நாடு ஒப்படைச்சா இவங்குள்ள பிரிவினை தானே வெளியில் வெடிக்குது. ஒரு முன்மாதிரியாக இருக்காங்களா? இல்லையே. மொத்தம் சொசைட்டி எப்படி ஒரு டீஸ்டெபிளைஸ்டு ஸ்டேட்டில் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கோ அது இந்து கம்யூனிட்டியில் இருக்குது. அவங்க சுய பரிசோதனை செய்து தங்களுக்குள்ளே என்ன கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு மற்ற பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பீகார் எலெக்ஷன்லேயே இப்போது ஜாதி கணக்கெடுப்பு, ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் அதை வச்சு மக்களை திரட்டுறாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் 27 தொடங்க வேண்டிய சென்சஸ் அறிவிப்பு இப்போது வருது. 26 கூட அறிவிப்பு கொடுக்கலாமே. அப்போ 1.5 வருஷம் கழிச்சு தானே தொடங்க போகிறாங்க. அப்போ இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பீகார் எலெக்ஷன் முன்னால் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏதோ வந்த மாதிரி கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்தா மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் அதை கொடுக்கணுன்றதுனால தான் இந்த மாதிரி. இல்லை ஐயா ரங்கநாயக் சார், இப்போ தாமதப்படுத்தினாலும் தலைப்பு செய்தியாக உருவாக்குது இது போன்ற வழக்கமான நாடகத்தை தான் மோடி அரசின் நோக்கம் சச்சின் பைலட் வைக்கிறார். நீங்கள் சொன்ன கருத்து சார் தானே? இல்லை, இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி அணுகணும்னு சொன்னால் பல்வேறு கட்சிகளும் தவற பண்ணுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரொம்ப தெளிவு. இப்போது மண்டல் கமிஷன் ஆர்டர்லேயும் இட் இஸ் ஒன்லி ரிசர்வேஷன் ஃபார் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், நாட் கேஷ். இது அடிப்படையில் இது புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் இதில் விளையாடுறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன சொல்கிறாங்க? பேக்வர்ட் கிளாஸஸ் தான் எடுக்கணும். அந்த பேக்வர்ட்னஸ் நீங்கள் டேட்டா வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். யார் உண்மையிலே இந்த கிளாஸஸில் இருக்க வேண்டியவங்க. நீங்கள் தவறாக எடுத்துகிட்டு காஸ்ட் வாரியாக கொண்டு உள்ளே சேர்த்து இவங்களாம் இடஒதுக்கீடு அது போல் எல்லாம் சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க. இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நடக்குது. இது அடிப்படையிலே இது தவறு. இப்போ கிளாஸஸ்னால் யார்? கிளாஸஸ்னால் உங்களுக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க, அன்றாடம் உழைக்கிறவங்க, டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ்,
அன்ஆர்கனைஸ்ட் லேபராக கூட இருக்கலாம். இந்த செக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், டிரைவர், மெக்கானிக்ஸ், ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், இந்த மாதிரி இதில் படிப்பறிவு அதிகம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு தொழிலை வைத்து ஏதோ சம்பாதிக்கிறாங்க தவிர அவங்க உண்மையிலே எஜுகேஷ்னல் பேக்வர்டன்ஸ் பார்த்தா அதிகமாக இருக்கிற இவங்க இந்த கிளாஸஸ் தான். இதே முக்கியமாக எடுத்து அவங்க செய்யணும். அப்போ கூட அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இதை உண்மையிலே ஸ்டடி பண்ணி கொண்டாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் கொடுத்தாலும் எந்த கவர்மெண்ட்டும் எந்த அரசியல் கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு அமல்படுத்த தயாரில்லை. அதுதான் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு துர்பாக்கியம். அதை செஞ்சு நீங்கள் என்ன சொல்லணும், அதுலேயும் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு கல்வி அறிவு பெற்ற பிறகு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் முன்னுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த கட்டமாக இந்த 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 இடஒதுக்கீடு பெற்று அதனால் உயர்ந்து வரும் ஒரு நிலை வந்தால் அதுக்கு பிறகு அந்த பட்டியலிருந்து அப்படி பெனிஃபிட் அடைஞ்சவங்க பெனிஃபிஷரிஸ் அதுலேருந்து நீக்கப்பட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்படி இந்த உயர்ந்த சிந்தனையில் தான் இந்த இடஒதுக்கீடு என்று அணுகணும். ஆனால் இதை பற்றி யாருமே கவலைப்படல. இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் பற்றியும் கவலைப்படல. இவங்க இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இவங்க ப்ரையாரிட்டி இவங்களுக்கு கொடுக்கணும். இவங்களுக்கு கிளாஸஸ் அடிப்படையில் சென்சஸ் எடுத்து செய்யணுன்றதும் இந்த கெசட்டில் இல்லை. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். இப்போ காஸ்ட் இதில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க தவிர கவர்மெண்ட் விளக்கம் கொடுக்குறது தவிர கிளாஸஸ்ன்ற அடிப்படையில் ஐடென்டிஃபை பண்ணி டேட்டா கொண்டு வரப்படுமா, அதை பற்றி டோட்டல் சைலன்ஸ். இப்போ தேவப்பிரியா சார் சொன்னது ஒரு அறிவார்ந்த ரீதியாக பேசுகிறாங்க. ஆனால் இந்திய சமூகத்துக்கு இது சாத்தியமாகுமா? எதுக்கு ஒரு கேள்வியை நான் கேட்குறேன்னா, நல்லா கவனிங்க. பல நெறியாளர்கள் சில விஷயங்களை பேசுவாங்களா இல்லையான்னு தெரியல. முத்தமிழ் அறிஞராக உலகம் முழுவதும் அறியப்பட்டதாக திரு கருணாநிதியை கொண்டு வந்தார்கள். வரலாற்று உண்மையை நல்லா பேசுங்க. சரி சரி. திரு வைகோ என்ன சொன்னார் ஒரு நேரத்தில், அவரை பார்த்து இப்படி பிபி ஊதி காட்டுச்சு. ஆதித்தொழில் இது பெரிய அளவில் விமர்சிக்கிறதுக்கு வந்த போச்சு. சரி. அப்ப இப்படிப்பட்ட மனநிலையில் தானே இருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிஞர்களும் எழுத்தாளர்களும் படிப்பானவர்களும் சாதிக்குள் புதைந்துதானே கிடக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞருக்கு அவருடைய சாதியை காட்டினாரா இல்லையா வைகோ? ஐயா, இதுல ஒண்ணே ஒண்ணு, இன்றைக்கு நிச்சயமாக மக்களுக்குள் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன டீ கடை முதல்ல எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் யார் சமைக்கிறாங்க யார் சர்வ் பண்றாங்கன்னு கூட சிட்டியில பாக்குறது இல்லை. ஆனால் கிராமங்களில் ஓரளவுக்கு இன்னைக்கும் இருக்குங்கிறத நானுமே ஒத்துக்கிறேன். உள்ளதை சொல்லணும். இப்ப இந்த சென்சஸ் சார் போன தடவை சொன்னது இந்த தடவை சொன்னதெல்லாம் என்னன்னா, இந்த சென்சஸ் எடுத்துட்டா ரிசர்வேஷன் சீலிங்கை ஏற்றணும்னார். பீகாரில் எடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஏற்றியது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் பாட்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. ரிசர்வேஷன் 49.5% தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்கு. தமிழகத்தில் 69% இருக்கு என்று சொன்னால் ரிசர்வேஷன் அடிப்படையில் மெடிக்கலை தவிர இன்னைக்கு இன்ஜினியரிங்லாம் சீட்டு எளிதாக போயிடுச்சு. நீட் வருவதற்கு முன்பாக வருடம் எம்பிபிஎஸ்ல கிடைக்காத மாணவர்கள் போய் நாங்கள் 50% தான் கிடைச்சிரும்னு சொல்லி சீட்டு எண்ணிக்கையை அதிகரித்து 50% தான் தமிழகத்திலும் இதுபட்டது. இன்னைக்கும் தமிழகத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா 50% ரிசர்வேஷன்ல தான் ஃபாலோ பண்ணப்படுகிறது. 69 எல்லாத்துலயும் இல்லை. இங்கே 69க்கும் காரணம் என்ன, எல்லா ஜாதியையும் பிசியில் கொண்டு வந்துட்டாங்கிறது ஒரு பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். அங்கே ஜாட்டுகள் ரஜ்புட்ஸ் போன்றவர்கள் சேர்க்கல. இங்கே அதற்கு சமமான ஜாதிகள் எல்லாம் பிசியில் இருக்கு. அதுக்கு அடுத்தது கிரீமியில் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார், பேக்வர்ட்னஸை எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னார். அவர் ரெங்கராஜ் சாருடைய விவகாரம் என்னன்னா, அவர் ஒரு முற்போக்கு சிந்தனவாதி. அவரு அந்த அடிப்படையில சாதிகளை பிரிக்கிறார். இந்திய சமூகத்தில் அது சாத்தியமா? ரெங்கராஜனுடைய கருத்து சாத்தியம் இல்லைங்கிறத ஒரே நிமிடம். இந்த இப்ப எடுக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஒரு 20% உள்ள பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடிகள் எல்லா சென்சஸ்லயும் எடுத்திருக்கோம். இதுவரைக்கும் எடுக்கப்பட்டுள்ள அனைத்து சென்சஸ்லையும் எஸ்சி எஸ்டி உடைய கணக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த 10 வருடத்துல 4 முறை ரிசர்வேஷன் என்பது பர்மனன்ட் கிடையாது, அவர்களில் முன்னேறிய கிரீமி லேயரை எடுக்கணும், எஸ்சிக்குள்ளேயும் எடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப இது 10 வருடத்திற்கு மொத்தம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சாதி வாரியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுங்கிறீங்க சார். நீங்க அந்த கருத்தை சொல்றீங்க. இப்ப நீங்க அந்த கருத்தை சொல்றீங்க.
இப்ப கிரிமி லேயரை கொண்டு வரணும். சார், நான் அம்பேத்கர் வந்து இட்ஸ் நாட் பெர்மனன்ட். மண்டல் கமிஷன் வந்த பொழுது அந்தந்த கேஸ்ட்ல இருக்கிற கிரிமி லேயரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளால கிரிமி லேயர் எங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லி சொன்ன சீஃப் செக்ரட்டரியை கோர்ட்ல ஆர்ஜர் பண்ணாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளும் இத பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் ஹிந்து பேப்பர்ல 140 ஜாதிகளில் பிசியில் சேர்த்ததில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களாக வேண்டுமென்றே அந்த ஓட்டை நோக்கி வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்குன்னு ஹைகோர்ட் தடுத்திருக்கு. இன்றைய பேப்பர்ல இருக்குது. சோ இது வந்து மக்களை பிரித்து அதுல மொத்தமா எங்க ஓட்டு வரும். சார் அதைத்தான் சார் கேட்கிறேன். ஐயா வரேன். மக்களை ஒரு நிமிஷம். மக்களை பிரித்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்தில்ல, அப்போ பிஜேபி அந்த அந்த வலைக்குள்ள சிக்கிட்டாங்கறத கேள்வி. எதிரி எடுக்கும் ஆயுதத்துக்கு நீங்க அதே பதில் கொடுக்கணும். கத்தியை காட்டினா கத்தியை போடணும், ஏவுகணை வந்தா நான் அதுக்கு பதில் கொடுத்தாகணும். அப்ப பிஜேபி ஒரு சாதாரணமான மேடைக்கு தக்கன வேஷம் போட்டு ஆடுகிற ஒரு கட்சி. அரசியல் கட்சி தான். பிஜேபி தற்கொலை கட்சி இல்ல, தெளிவா இருங்க. எப்படி பிஜேபியும் சாதாரண கட்சி இல்ல சார். அவங்க தான் இறக்க கூடாது. நீங்க கத்தியை காட்டும் போது நீங்க கத்தியை தற்கொலை கட்சி அல்ல, அப்படியே மார்பை காட்டுறது இல்ல. தற்கொலை கட்சி இல்லனா வெட்டுவேன். தற்கொலை கட்சி இல்லனா ரொம்ப இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கு. தற்கொலை கட்சி இல்லனா கொலையை நியாயப்படுத்தணும். இல்ல தேவப்பிரியா ஐயா சொன்னதுக்கு நான் கேட்டேன். ஃபண்டமெண்டலா கேக்குறேன் நான். क्वेश्चन வந்து கிரீமி லேயர் அது வந்து தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. கிரீமி லேயர் இஸ் நாட் ஜஸ்ட் क्वेश्चन ஆஃப் எகனாமிக் ஃபார்வர்ட்னஸ் ஆர் பேக்வர்ட்னஸ். சரி, அது தப்பா புரிஞ்சுக்க சொல்றாரு. கிரீமி லேயர் அதுதான் எக்கனாமிக் கிரைட்டீரியன் போட்டு இவ்வளோ லட்சத்துக்கு மேல இவ்வளோ 8 லட்சத்துக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கீம் போட்ட மாதிரி இவ்வளோ அது கீழே பாவர்ட்டி அந்த மாதிரி அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியன் கணக்கு இல்ல. ஒரு கண்டிஷன் நான் சொல்றது கண்டுபிடிங்க. அத நீக்காமை இது மண்டல் கமிஷன் இம்ப்ளிமென்ட் பண்ண கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சார் அது எக்கனாமிக் மண்டல் கமிஷன் கொண்டு வந்ததே பேக்வர்ட்னஸ்ல கிரீமி நீங்க எந்த வழியில கொண்டு வந்தாலும் வருடம் ஒரு பர்சன்டேஜ் எடுங்க. எல்லாம் இந்த ஜாதியில் ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க, ஓசி ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து சொல்லாத வார்த்தையை நீ இப்ப நான் கிரீமிலன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல. இல்ல நான் மண்டல் கமிஷன்ல இருக்கிறத தான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கிறத தான் சொல்றேன். சார் you are not conducting a monologue. You have gone off at a tangent. நான் கிரீமிலர்னு நீங்க சென்சஸ் நீங்க பேக்வர்ட்னஸ் னு சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். I have not used the word creamy layer. தயவு செஞ்சு தேவதான் ட்விஸ்ட் பண்ணாதீங்க சொன்னதெல்லாம். அதெல்லாம் அப்புறம் நீங்க தேவையில்லாம creamy layer போறீங்க. நான் அதெல்லாம் போகல. கிளாஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லாததை எடுத்துட்டு இங்க ஒரு ட்ரிப் கிரிமி லேயர் பத்தி நீங்க பேசல மிஷன் மாதிரி போறாங்க. அது கிடையாது. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா ரிசர்வேஷன் should not be given on the basis of caste. நீங்க ஜாதி வாரியா இந்த ஜாதி அந்த இந்த சாதி 3% இந்த ஜாதி 8%. இப்ப திரும்பி காஸ்ட் சென்சஸ் நீங்க எடுத்து எனிமரேஷன் பண்ணி இப்ப திரும்பி ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஜாதி வாரி ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து தவறான விஷயம். சுப்ரீம் கோர்ட் தயவு செஞ்சு படிங்க, இல்லைன்னா நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுக்க தயாராக இருக்கேன். இந்த கிளாஸஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் சுப்ரீம் கோர்ட் சில வரையறைலாம் கொடுத்துருக்காங்க. அது ஆமாம், சோஷியல் அண்ட் நீங்கள் வந்து எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் எடுக்கணும். இதில் முக்கியமான பேக்வர்ட்னஸ் வந்து எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் வந்து பிரதானம். இப்போ எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் எங்கெல்லாம் இருக்குது? இப்போ நீங்கள் வந்து தினந்தோறும் உண்ணால்தான் உழைத்தால்தான் உணவு இப்படி இருக்கிற டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், நீங்கள் இப்போ எடுத்துக்கிறீங்கன்னா ஸ்கேவெஞ்சர்ஸ், இப்போ இந்த பிளம்பர், இந்த எலக்ட்ரிஷியன், டிரைவர், மெக்கானிக்ஸு, இவங்கெல்லாம் அவங்களுக்கு போதிய அளவுக்கு இவங்க கல்வி பெறாதனால் இவங்க ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த தலைமுறை படித்து வெளியே மேலே வரணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக உடைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே ப்ரையாரிட்டி ஃபார் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து மேலே கொண்டு வந்து வருவாங்க தான் உண்மையில சீர்திருத்தம். அந்த பேக்வர்ட்னஸ் தான் பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு உண்டான இதுக்கான டேட்டாவும் உருவாக்கி கொண்டு வந்த பிறகு தட் இஸ் ஆல்சோ நாட் பர்மனெண்ட். சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தட் இஸ் ஆல்சோ நாட் பர்மனெண்ட். ஆஃப்டர் 5-10 years யூ கேன் ரிவ்யூ இட். இதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் வந்துட்டாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது, மேலே வந்துடுறாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதில் சில பேர் வந்து அந்த லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டு பார்க்கலாம். தேவையான இருக்கிறவங்க வந்து சரி, இது வந்து it must வந்து ரொம்ப முக்கியமாக இது comprehensive talk in between all the leaders, district sit together, have to decide on everything. நம்ம இப்ப இதல முடிவு எடுக்க முடியாது. ஆனா நீங்க சொல்றது சரியா. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் எதுக்கு சொன்னேன்னா யதார்த்தத்தை மட்டும் நான் பேசுறேன். இப்போ நீங்க ஒரு ஊர்னு வச்சுக்கிடுங்க, தஞ்சாவூர் பக்கம்னா இல்ல இது திருநெல்வேலி பக்கம்னா என்ன இப்போ என்ன பாருங்க, ஆளை கண்டுபிடிக்கும் போது உங்க வீடு எங்க இருக்கு ஒரு பேச்சுக்கு எல்லாரும் சொல்றாங்க, மக்கள்கிட்ட பேசி தான் நான் வரேன். அந்த ஸ்கூலுக்கு அப்புறம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா கேட்குறாங்களா இல்லையா? இருக்கு. அந்த கோயிலுக்கு தென்பக்கம் இருக்கா வடபக்கம் இருக்கா? இப்படிப்பட்ட ஆழமான சாதிய சிந்தனை இருக்கிற சமூகத்தில் எப்படி அதை மடமாட்டம் செய்யணும்? யாரு
யாருன்னா அவர் சொல்லுவார். சொல்லுங்க. இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்துல மக்கள் கேக்குறாங்க, ஐயா உங்களுக்கு இருக்கு எந்த சார், சரியான பிரிவினை இருக்கு சார். இன்னைக்கும் ஊர்ல வந்து அப்புறம் எப்படி ஜாதி சமூகம் பார்வை இருக்குல்ல? அதனாலதான் நான் என்ன சொல்றேன், தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த பிரிவினை என்பது வந்து இன்றைக்கு நாளைக்கு இல்ல, இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனா கூட எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அதெல்லாம் ஒழிக்கப்படும் என்று. ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து இது சேரி மக்கள், இது வந்து உயர் ஜாதி மக்கள், இது வந்து அப்படின்னு அந்த ஜாதி ரீதியா குல ரீதியா வந்து இருக்கு சார். மன்னிக்கணும், சொல்றதுக்கு எவ்வளோ ஏதாவது உண்மைனா பெரிய பெரிய பத்திரிகை விளம்பரம்லாம் எடுத்துங்க, மேட்ரிமோனி ஆடெல்லாம் எடுத்துங்க, ஜாதிவாரி. ஆமா, ஜாதிவாரி அதுல உட்பிரிவு தேவரெல்லாம் வாங்க, நாடாரெல்லாம் வாங்க, இந்த ஜாதி எல்லாத்துலயும் தான் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு இந்த சார். ஜாதி இந்த உட்பிரிவு, அதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த அந்த ஜாதி உட்பிரிவுக்கு ஏத்த மாதிரி வெப்சைட் எங்க அதுக்கான பணம் ஒதுக்கி, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இதெல்லாம் எராடிகேட் பண்ண பிறகுதான் நீங்க சொன்ன செக்ஷன் வரணும். அதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்ல. அதுக்கு தான் நடராஜ் சார் சொன்னதெல்லாம் சார், நடராஜ் சொன்னது அது உண்மை. அது தமிழகத்தை பொறுத்தவரையில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில் அவர் சொன்ன அந்த பிரிவினர் எல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டில ஆட் பண்ணிருக்கோம். நான் எதுக்கு சொன்னேன்னா, யார் வேணாலும் நிகழ்ச்சியை பார்க்கட்டு, வைகோ போன்ற அறிவுஜீவிகள் நான் பேசுறதுக்கு சொல்லுங்க, நான் எதுக்கு இதெல்லாம் மறைக்க மாட்டேன். தவறை சொல்ல முடியாது சார். இவ்வளவு பெரிய இலக்கியவாதி ஸ்டாலினை, கரோலினை, முசோலினை இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கருணாநிதியுடைய சாதியை சொல்லி இருக்கிறார் என்றால், ஒவ்வொரு படித்தவனும் ஒவ்வொரு ஆழமான உலகில் எந்த அளவுக்கு சாதிய வக்கிரமும் படிந்திருக்கிறது என்பதை தான் சொல்லுவேன். அது உண்மை. உண்மைதானே? அதான் சொன்னேன், 100 வருஷம் ஆனா கூட இது தீர்க்கப்படுமா, இது வந்து ஒழுங்குபடுத்தப்படுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய ரங்கராஜ் அவர் சொன்னது மாதிரி அவர் அதாவது அடிமட்டத்தில், வாழ்க்கையின் அடிமட்டத்தில், பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் மேல கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனையே வந்தது. அந்த இடஒதுக்கீடு மூலமாக அந்த சமுதாய மக்கள் ஓரளவுக்கு மேல வந்திருக்கான். அதே நீங்க வட இந்தியாவில் அது ரொம்ப குறைவு. அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பான், ஜாதியை கட்டினா உயர் ஜாதி, ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் இருப்பான். ஆனா அங்கே இருந்து ஒரு தள்ள இதுக்கு ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு இங்கே காலில் வந்து ட்ரெயினில் இறங்குறான் இல்லைங்களா? வேலை வெட்டி இல்லாமல் ஒன்றுமில்லாத மக்களை கூட அவர்கள் ஃபார்வர்டு கம்யூனிட்டிங்கிற பேரை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த மக்களை சாகடிக்கிற குணம் வந்து அங்கே இருக்கு சார், இங்கே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர் சொன்ன அத்தனை அந்த மூட்டை தூக்குறவனா இருக்கட்டும், பெயிண்ட் அடிக்கிறவனா இருக்கட்டும், எல்லாருமே சரி சார். என்னதான் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கூட அவன் பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் இன்னைக்கு கல்லூரிக்கு போறாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போறாங்க. அந்த வகையில வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு சார். அந்த தமிழ்நாட்டை பின்பற்றுங்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழ்நாடு வந்து நீங்க 1000 குறை சொல்லுங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து கல்வியில இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஓரளவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் பயன்படுத்தி இங்க 69% இடஒதுக்கீடு கொடுக்கணும்ல, அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பலனை இந்திய நாட்டு மக்கள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்கு திட்டங்களை ஒதுக்க வேண்டும், அதாவது நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை வைத்தால் நாங்கள் 26 எடுப்போம், 27 எடுப்போம், அப்புறம் 34 போயிட்டாங்க. அதெல்லாம் நடக்க போகுது. 34 ஆமா. நீங்க வந்து நீங்க இந்த கணக்கெல்லாம் முடிக்கும் போது இப்ப டிசம்பர் எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் பாத்தீர்களா 34 எடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்குமா ஓட்டு? இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, 27 ஆரம்பிச்சு 29 முடிப்பாங்களாம். அதை வந்து அமுல்படுத்த போறது 34 இல்லையா? இன்னைக்கு செய்தி ரிசர்வேஷன் அது இருக்கட்டும், பெண்கள் ரிசர்வேஷன் 28 29 சொல்லி இருக்காங்க. ஆனா 29 தான் வெளியிடுவோம், அது நடைமுறைக்கு வருவதற்கு 34 ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கிற முடிவு நல்லா தான் இருக்கு. ஐயா குறிக்கிறது ஒரு லைன் நேரம் முடிஞ்சு பெண்கள் இல்ல, பெண்கள் இடஒதுக்கீடு எடுக்க வந்தாலும் அதுலயும் ஜாதி அடிப்படையில அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப எது முதல்ல வரணும்? ஐயா பேசுங்க. எது முதல்ல வரணும்? காஸ்ட் சென்சஸ் முடிச்சு, ஜாதியை முடிச்சு, அதுக்கு பிறகுதான் அந்த பாப்புலேஷன் பேசிஸ்ல நீங்க பெண்கள் இடஒதுக்கீடுல அது வந்த அது சேர்க்கணும்னு பிரச்சனை வரும்போது சொல்லுங்க சுருக்கமா. என்ன ஏதாவது ஒரு பேச முடியுமா? இப்படி பேசுறதுக்கே ஒரு நிமிஷம் ஆயிரும், டக்குன்னு கருத்துவாங்க. ஆகும். எனக்கு நீங்க பேச சொல்ற போது நான் பேசினேன், அதோட வேகமே தனி. சொல்லுங்க நிறைய கருத்து. ஆணவ ஜாதியை சார்ந்தவர்கள், அவர் வேற வார்த்தையில சொன்னார், மேல் ஜாதியை ஆதிக்க ஜாதியினர். இந்த ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள் வடநாட்டில் அதிகமாக சாதாரண ஜாதியில் உள்ளவர்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது மிக 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 தவறான வார்த்தை. நீங்கள் கணக்கெடுப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டிலும்
ஆணவ கொலை நடக்கின்ற மாநிலம் வேறு எதுவுமே கிடையாது. சொல்லி முடிக்கிட்டு யாரும் குறிப்பிட குறிப்பாக இந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் ஆணவ கொலை என்பது உச்சத்திலே இருக்கிறது. என்ன சமூக நீதி, என்ன ஜாதி? சரி, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல, உங்கள் கூட்டணி தானே ஆட்சி செய்யுது. பீகாரில் கணக்கெடுப்பு எடுத்தாங்க, அது நீதிமன்றம் எடுத்துக்கிச்சா இல்லையாங்கிறது வேற. கணக்கெடுப்பு எடுத்துட்டான். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் கணக்கெடுப்பு எடுத்துடுச்சு. எதுக்கு சார் நாங்க எடுத்தோம்னா, மத்திய அரசாங்கம் சென்சஸ் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு 170 கோடி ஐயா பேச விடுங்க, ஐயா பேச விடுங்க ஐயா. மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை சென்சஸ் எடுக்கிறது. அதோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்க. ஜாதி கணக்கெடுப்பு தெலுங்கானால முடிஞ்சிருக்கு. மக்களுக்கு தெலுங்கானால முடிச்சிருக்காங்க. இருங்களேன் கொஞ்சம். தெலுங்கானால அது சொல்லுங்க. தெலுங்கானா முடியல. சார், ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. தெலுங்கானால முடிஞ்சிருக்கு. 170 கோடி எல்லார் தலையிலயும் மண்ணை போட்டாங்க. சரி. ஆனா அப்புறம் எடுக்க சொல்றீங்க. இதெல்லாம் நான் வேறுபடலைங்க. அதாவது பீகார்ல எடுப்பட்டதா, சரி. இவங்க வந்து 170 கோடி பண்ணாங்களா, அதெல்லாம் நான் தள்ளி வைக்கிறேங்க. இவ்வளவு சத்தம் போடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு ஏன் சாமதிக்க? நல்ல கேள்வில என்னது அவ கேக்குற நியாயம். நீங்க முதல்ல எடுத்துக்கணும். நீங்க உங்க கடமை சார், மத்திய அரசாங்கம் சென்சஸ் எடுக்கிற கடமைக்கு உரியது. அதை எடுக்கும்போது ஜாதிவாரி சார் பீகார்ல எடுத்தது செல்லாது நீங்களே சொல்றீங்க. பீகார்ல எடுத்ததை அவங்க அறிவித்த நீதிமன்றம் இல்லை என்று சொல்லிவிட்டது. சார், நீதிமன்றமே தடுக்கும் போது அதை போய் நான் மத்திய அரசு 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் எடுக்கல.